இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல்களில் அதிமுக வெற்றி. சட்டப்பேரவையில் அதிமுகவின் பலம் 124 உயர்ந்தது. இடைத்தேர்தலில் உண்மைக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாகம். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல்களில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். ஆளுங்கட்சியின் பணபலம், அதிகார மீறல் ஆகியவற்றையெல்லாம் மீறி மக்கள் திமுகவுக்கு வாக்களித்திருப்பதாக மு.க. ஸ்டாலின் அறிக்கை. புதுவை காமராஜ் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் வெற்றி. என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தினார். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. கடந்த தேர்தலை விட காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றுகிறது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி. ஜனநாயக ஜனதா கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க காங்கிரஸ் தீவிரம். மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் மீண்டும் மக்களின் நம்பிக்கையை பெற்றதில் மகிழ்ச்சி. இரு மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் பாரதிய ஜனதா பாடுபடும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கீழடி, கொடுமணல், சிவகளை, ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் அகழாய்வு. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அனுமதி. பஞ்சாப் நேஷனல் வங்கியிலும் லலிதா நகைக்கடையிலும் கொள்ளையடிக்கப்பட்ட 3 கிலோ நகைகள் மீட்பு. மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளை தோண்டி எடுத்தது தனிப்படை. மத்திய அரபிக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்பு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இவை தவிர கல்கி சாமியார் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே முன்னிலையில் இருந்த அதிமுக வேட்பாளர்கள் இறுதியில் வெற்றி வாகை சூடினர். விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் 1,13,766 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் புகழேந்தி 68,842 வாக்குகள் பெற்று 44,924 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கந்தசாமி 2,921 வாக்குகள் பெற்றார். சுயேட்சையாக போட்டியிட்ட இயக்குநர் கௌதமன் 328 வாக்குகளை பெற்றார். நோட்டாவுக்கு 1,560 பேர் வாக்களித்துள்ளனர். வெற்றியை தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் தேர்தல் அலுவலரிடம் சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். இதேபோல் நாங்குநேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணன் 95,377 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் 61,932 வாக்குகள் பெற்று 33,445 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சுயேட்சையாக போட்டியிட்ட பனங்காட்டுப்படை அமைப்பின் தலைவர் ஹரி நாடார் 4,243 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜநாராயணன்
3494 வாக்குகள் பெற்றார். நோட்டாவுக்கு 1154 பேர் வாக்களித்துள்ளனர். வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் நாராயணன் தேர்தல் அலுவலரிடம் சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அதிமுக தொண்டர்கள் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். கடந்த தேர்தலில் 6912 வாக்குகள் வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் வென்றிருந்த திமுக இடைத்தேர்தலில் 44,924 வாக்குகள் வித்தியாசத்தில் தொகுதியை இழந்துள்ளது. நாங்குநேரியில் 17,318 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருந்த காங்கிரஸ் இடைத்தேர்தலில் 33,445 வாக்குகள் வித்தியாசத்தில் தொகுதியை இழந்திருக்கிறது. தமிழகத்தில் நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் வென்றதன் மூலம் சட்டப்பேரவையில் அதிமுகவின் பலம் 124 அதிகரித்துள்ளது. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் நாங்குநேரி தொகுதியை காங்கிரஸ் கட்சியிடமிருந்தும் விக்கிரவாண்டி தொகுதியை திமுகவிடமிருந்தும் அதிமுக கைப்பற்றியுள்ளது. இதனை அடுத்து 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 124 உயர்ந்துள்ளது. திமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100 காங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 உள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு ஒரு இடம் உள்ளது. டிடிவி தினகரனும் சுயேட்சை உறுப்பினராக உள்ளார். நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களில் உண்மைக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் பணபலம், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றை மீறி பல்லாயிரக்கணக்கானோர் திமுகவிற்கு வாக்களித்திருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து கட்சியின் தலைமை அலுவலகம் சென்ற முதல்வர் பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இனிப்புகள் வழங்கி வெற்றி மகிழ்ச்சியை முதல்வர் பழனிசாமி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகளுடன் பகிர்ந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர் இடைத்தேர்தலில் உண்மைக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். 2 தொகுதியிலுமே எதிர்பார்த்தபடி மிகப்பெரிய வெற்றியை இந்த 2 தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் மக்கள் கழகத்துக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த இடைத்தேர்தல் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடைத்தேர்தல். இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்தது. அதோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற்றது. அப்பொழுது திட்டமிட்டு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரோடு கூட்டணி வைத்த கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் பொய்யான பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் பரப்பினார்கள். பொய்யான வாக்குறுதிகளை வாரி இறைத்தார்கள். அந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி வாக்காளர் பெருமக்கள் அவருக்கு வாக்களித்து அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது உண்மை நிலை வாக்காளர் பெருமக்கள் தெரிந்து கொண்டார்கள். உண்மை தெரிந்த காரணத்தினாலே இன்றைக்கு நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் கழகத்துடைய வேட்பாளருக்கு அமோகமான வெற்றியை இன்றைக்கு அளித்துக்கார் என்று கருதுகின்றேன். இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பினை தலைவணங்கி ஏற்பதாக கூறியுள்ளார். விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி ஆகிய 2 இடைத்தேர்தல்களிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், சில கட்சிகள் திட்டமிட்டு கிளப்பிய சாதி உணர்வு ஆகியவற்றையும் மீறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்களிக்காதவர்களின் நம்பிக்கையை பெற தொடர்ந்து உழைப்போம் என கூறியுள்ள ஸ்டாலின், கடந்த கால படிப்பினைகளுடன் எதிர்காலத்தை நிச்சயம் வெல்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். திமுகவை பொறுத்தவரையில் வெற்றி பெற்றால் களிப்பில் ஆடுவதும் தோல்வியில் துவண்டு விடுவதும் இல்லை என ஸ்டாலின் கூறியுள்ளார். இதேபோல் நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் மக்களின் உண்மையான மனநிலையை பிரதிபலிப்பதாக கருத முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல்கள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், ஆளும் கட்சியின் வெற்றி என்பது வழங்கப்பட்டது அல்ல, பல்வேறு உத்திகளால் பெறப்பட்டது எனவும்
KS அழகிரி குறிப்பிட்டுள்ளார். புதுவை மாநிலத்தில் காமராஜ் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 7170 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி காமராஜ் நகர் தொகுதியை இதன் மூலமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் காமராஜ் நகர் தொகுதிக்கான வாக்குப்பதிவு கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. இதனையடுத்து வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜான்குமார் 14,782 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். எதிர்பார்த்த வெற்றி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. மக்கள் என் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிறாங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல பேர் பலவிதமாக பேசியிருந்தாலும் கூட எனக்கு மட்டும் தெரியும், நான் அவங்கள்ட்ட ஒரு சேலஞ்சே பண்ணேன், இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கலைன்னா அந்த பாண்டிச்சேரி விட்டு எட்ட போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் என்னை வெற்றி பெற வச்சது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இதையடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி முகமது மன்சூரிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை ஜான்குமார் பெற்றுக்கொண்டார். பின்னர் தொண்டர்கள் படைசூழ வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு ஜான்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தான் பெற்ற சான்றிதழ்களை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே ஒரு கருத்து தான் முன் வச்சாங்க. இந்த காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால், நாங்கள் வெற்றி பெற்றால், அதாவது என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஆட்சி மாற்றம் கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. அவங்க அதை மறந்துட்டு எதிர்கட்சி வேலையை செய்யாம எதிரி கட்சி வேலையை செஞ்சாங்க. ஆட்சி கவுக்கிற வேலையில் இருந்தாங்க. அதனால மக்களை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இந்த வெற்றி மூலம் 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் 14ஆக உள்ள காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. திமுகவின் 3 இடங்கள் சேர்த்து கூட்டணியின் பலம் 18ஆக உள்ளது. புதுவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் 60.81% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. கடந்த தேர்தலை விட கூடுதலாக 3164 வாக்குகளை காங்கிரஸ் பெற்றுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் இடைத்தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள் 24,310. வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமாருக்கு கிடைத்த வாக்குகள் 14,782. இது 60.81%. கடந்த முறை இந்த தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான வைத்திலிங்கம் 11,618 வாக்குகள் பெற்றிருந்தார். இவரை விட 3,164 வாக்குகளை ஜான்குமார் கூடுதலாக பெற்றுள்ளார். இவரை அடுத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் புவனேஸ்வரன் 7,612 வாக்குகளுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். இவர் பெற்ற வாக்குகள் வெற்றி பெற்ற ஜான்குமாரை விட சரிபாதி குறைவாகும். அதாவது 31.31% ஆகும். 3வது இடத்தை பிடித்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பிரவீணா மதியழகன். இவர் பெற்ற வாக்குகள் 620. இவர் மொத்தம் பதிவான வாக்குகளிலிருந்து 2.55% வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டாவுக்கு 4வது இடம் கிடைத்துள்ளது. மொத்தம் பதிவான வாக்குகளில் 426 பேர் நோட்டாவுக்கு வாக்களித்துள்ளனர். இது 1.75% ஆகும்.
ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவருடைய தோழமை கட்சி சேர்ந்த தலைவர்களும் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் மக்களிடத்தில் அளித்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது உண்மை தெரிந்துவிட்டது. உண்மை தெரிந்த காரணத்தினாலே உண்மையை சொல்லுகின்றவர்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். அது இல்லாமல் பல்வேறு புதிய திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். குடிமராமத்து திட்டம் சிறப்பான திட்டம். அதேபோல் அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி போன்ற அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறையில் சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு உள்ளாட்சி துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 86 விருதுகள் 2011 இன்றைக்கு வரைக்கும் பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம், மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம், சுகாதாரத்துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம், உயர்கல்வித்துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம், சமூகத்துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம். இப்படி சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே இந்தியா டுடே என்ற நிறுவனம் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆங்கில நாளேடு. இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையின்படி தமிழகத்தில் தான் சட்ட ஒழுங்கு சிறந்த மாநிலம் என்று தேர்ந்தெடுத்து மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களிடத்தில் அந்த விருதுகளை நான் பெற்றிருக்கின்றேன். ஆகவே இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்முடைய தமிழகம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. தொழில்துறைகளை சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. மின்சாரத்துறையை இன்றைக்கு தடையெல்லாம் மின்சாரத்தை கொண்டிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது. இதெல்லாம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்திலே தான் இன்றைக்கு புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு துவங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கூட கிட்டத்தட்ட 304 புதிய தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3,411 கோடி ரூபாய் தொழில் துவங்க தொழிலதிபர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். அந்த தொழிலெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றது. அதெல்லாம் விரைவாக துவங்கப்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு தமிழகம் ஒரு இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்திருக்கின்ற காலத்தில் மக்கள் எங்களுக்கு இந்த நல்ல ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அதான் இந்த தேர்தல் முடிவு அப்படி தானே காட்டுது. இன்றைக்கி சட்டமன்ற இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவர் அளித்த பொய்யான செய்தி மக்களிடத்தில் எடுபடலை. கடந்த முறை என்னெல்லாம் சொன்னான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் மாற்றி மாற்றி போட்டீங்க. நாங்கள் சொன்னதை சரியாக போடலை, அவங்க சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்க. மக்கள் அதை நம்பிட்டாங்க. 5 சவரனுக்கு குறைவாக அடமானம் வைத்தவர் அத்தனை பேர்களுக்கும் நகை மீட்டு தரும்னு சொல்லார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, அதை மீட்டு தருவோம் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களும் சொன்னாங்க. அதே போல் மாதம் 6,000 ரூபா, வருஷத்துக்கு 72,000 ரூபா கொடுப்புன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தவறான பொய்யான செய்தி சொல்லி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் அளித்தாங்க. அதெல்லாம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆகவே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி என்று உறுதிபட தீர்மானித்து அதன் அடிப்படையிலே ஒரு அருமையான வாக்கு வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமார் 44,900 வாக்கு வித்தியாசத்திலும், அதேபோல் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுமார் 34,400 வாக்கு வித்தியாசத்திலும் இன்றைக்கி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் தலைமை கழக நிர்வாகிகள், கட்சியில் பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக பாடுபட்டார்கள். அதைவிட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் முழுமையாக தேர்தல் பணியாற்றினார்கள், ஒன்றாக இணைந்து பணியாற்றினார்கள். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த தேர்தலை சந்தித்த காரணத்திலே 2 சட்டமன்ற இடைத்தேர்தலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் தமிழகத்தின் 2 தொகுதிகளில் நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பெற்ற வெற்றியின் மகிழ்ச்சியோடு கோவையில் செய்தியாளர்களை முதலமைச்சர் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். 2 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் வருகை தந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் தருகிறார். நிரஞ்சன், அங்கு நடப்பது என்ன?
வெங்கட பிரசாத், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். அங்கு குழுமியிருந்த தொண்டர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கி இருக்கின்றார்கள். தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் அமித்ஷா அவர்கள் பேசி வருகிறார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் கடின உழைப்பிற்கு தான் தலைவணங்குவதாக அவர் பேசி வருகின்றார். மேலும் 2 மாநிலங்களிலும் தொடர்ந்து ஆட்சியை நடத்துவதற்கான வாய்ப்பினை பொதுமக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் வழங்கிய நல்லாட்சியை தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் வழங்குவதாகவும் தற்போது கூறியிருக்கின்றார். அமித்ஷா அவர்கள் பேசி முடித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் பொதுமக்களை அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலான பேச்சுக்கள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு வெற்றியை 2 மாநிலங்களிலும் எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக மகாராஷ்டிராவில் 200 தொகுதிகளுக்கு மேல் தனது கூட்டணி மற்றும் தன் கட்சி ஆகியவை பெறும் என்றும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஹரியானா மாநிலத்தில் 75 தொகுதிகளுக்கு மேல் பெறுவார்கள், அதாவது 90 தொகுதிகளில் 75 தொகுதிகளுக்கு மேல் பெறுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்களது கணிப்பின்படியிலான எண்ணிக்கை வரவில்லை என்றாலும் கூட 2 மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு முழுமையாக உருவாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக சுயேட்சை எம்எல்ஏக்கள் மற்றும் மற்ற பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் பேசி வருகின்றார்கள். எனவே 2 மாநிலங்களிலுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தற்பொழுது பேசி வருகின்றார்கள். இந்த வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிக முக்கியமானது. அதனை எதிரொலிக்கும் வகையில் தான் தற்பொழுது இந்த பேச்சானது அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகத்தில் கடந்த மே மாதம் 23ஆம் நாள் கண்ட அதே உற்சாகமான காட்சிகளை மீண்டும் காண்கிறோம். அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். தற்போதைய செய்தி. அரசின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் பிகில் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தீபாவளி அன்று திரைக்கு வரும் எந்த படத்திற்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் பிகில் படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சிறப்பு காட்சிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என தமிழக அரசு நிபந்தனை விதித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஏற்கனவே தீபாவளி வரை டிக்கெட்டுகள் எல்லாம் முன்பதிவு செய்துவிட்ட நிலையில் இப்போ சிறப்பு காட்சிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு தமிழக அரசு நிபந்தனை விதித்திருக்கிறது. இது சாத்தியம்தானா? திலகவதி, பிகில் திரைப்படத்தை பொறுத்தவரை இந்த சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு முன்வைத்து வருகிறது. இந்நிலையில் சிறப்பு காட்சிகளுக்கு ஏற்கனவே அந்த டிக்கெட் கட்டணம் என்பது கூடுதலாக வைக்கப்பட்ட காரணத்தால் இந்த சிறப்பு காட்சிகளுக்கு எந்த விதமான அனுமதியும் தரப்பட மாட்டாது என்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். இந்த நிலையில் அரசுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த சிறப்பு காட்சிகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் சாதாரணமாக காட்சிகளுக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்தையே வசூலித்தால் அந்த சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும், அதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை காலை இந்த திரைப்படம் பிகில் திரைப்படம் என்பது வெளியாக உள்ள நிலையில் இந்த சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த பிகில் திரைப்படம் தொடர்பான இந்த சிறப்பு காட்சிகளுக்கு அரசுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டுமே அந்த சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தற்போது தமிழக அரசு தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா கடந்த தேர்தலில் 282 தொகுதிகளில் தனித்தே போட்டியிட்டு 63 தொகுதிகளில் வென்றிருந்தது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் சிவசேனா 124 தொகுதிகளில் போட்டியிட்டு 57 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு தேர்தலுக்கு பின் கூட்டணி அமைத்த பாரதிய ஜனதா சிவசேனா 185 இடங்கள் பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைத்தது. இவ்வாண்டு ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொண்டதால் ஆட்சி கிடைக்காவிட்டாலும் கூடுதலாக சில தொகுதிகள் கிடைக்கும் என்று தெரிகிறது. கடந்த தேர்தலை தனியாக எதிர்கொண்ட காங்கிரஸ் கட்சி 287 தொகுதிகளில் போட்டியிட்டு 42 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. இத்தேர்தலில் 145 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 45 தொகுதிகளில் முன்னிலை பெறுகிறது. இதேபோல தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் 278 தொகுதிகளில் போட்டியிட்டது 41 தொகுதிகளில் வென்றிருந்தது. இம்முறை 123 தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சி 53 தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கூட்டணி சுமார் 100 தொகுதிகளை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட பாதிக்கு பாதி என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அதன் பின்னரே முதல்வர் யார் என்பது முடிவு செய்யப்படும் என்றும் சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் பலருக்கும் புதிய கோணத்தை காட்டும் என கூறினார். பாரதிய ஜனதா கேட்டுக் கொண்டதாலேயே சிவசேனா குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டதாகவும் எப்போதும் இதுபோல இருக்க முடியாது என்றும் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். தமது மகன் ஆதித்ய தாக்கரே தேர்தலில் வெற்றி பெற்றது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 40 இடங்களில் பாரதிய ஜனதா முன்னிலை வகிக்கிறது. பெரும்பான்மைக்கு மொத்தம் 46 இடங்கள் தேவை என்பதால் தொங்கு சட்டசபை உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த திங்களன்று ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதில் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் ஆளும் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சி என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 105 பெண்கள் உள்பட 1169 பேர் போட்டியிட்டனர். பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஜனநாயக ஜனதா கட்சி ஆகியவை தனித்தனியே தேர்தலில் களங்கண்டன. பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி, இந்திய தேசிய லோக்தளம், சிரோமணி அகாலி தளம் ஆகியன கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இன்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் மொத்தமுள்ள தொகுதிகளில் 33இல் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சி 28லும், ஹரியானா லோஹித் கட்சி மற்றும் இந்திய தேசிய லோக்தளம் தலா ஓரிடத்திலும், ஜனநாயக ஜனதா கட்சி 10 இடங்களிலும் வென்றுள்ளன. இவர்களை தவிர சுயேட்சை வேட்பாளர்கள் 7 இடங்களில் வென்றுள்ளனர். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் 10 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவர் துஷ்யந்த் சௌதாலா கிங் மேக்கராக மாறியுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 90 இடங்களில் பாஜக 40 இடங்களிலும், காங்கிரஸ் 31 இடங்களிலும், ஜனநாயக ஜனதா கட்சி 10 இடங்களிலும், எஞ்சிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் 9 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இதனால் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளதால் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. 10 இடங்களை தன்வசம் வைத்துள்ள ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவர் துஷ்யந்த் சௌதாலா தற்போது கிங் மேக்கராக மாறியுள்ளார். 31 வயதாகும் துஷ்யந்த் சௌதாலா முன்னாள் துணை பிரதமர் தேவிலாலின் கொள்ளுப்பேரன். ஹரியானாவின் முதல்வராக 4 முறை பதவி வகித்த ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் பேரன். துஷ்யந்தின் தந்தை அஜய் சௌதாலா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்திய தேசிய லோக்தளம் தான் இவர்களின் குடும்ப கட்சி. ஆசிரியர் நியமன முறைகேடு வழக்கில் ஓம் பிரகாஷ் சௌதாலா மற்றும் அஜய் சௌதாலா ஆகியோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்திய தேசிய லோக்தளம் கட்சியின் பொறுப்பு தலைவராக ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் இளைய மகன் அபய் சௌதாலா தேர்வானார். சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட இந்திய தேசிய லோக்தளத்திலிருந்து வெளியேறி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஜனநாயக ஜனதா என்ற கட்சியை தொடங்கினார் துஷ்யந்த். ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் தற்போது ஹரியானாவின் அரியணையில் ஏறப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளார் அவர். துஷ்யந்தின் ஆதரவின்றி 9 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ள சுயேட்சைகள் மற்றும் பிற கட்சிகளின் உதவியுடன் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும். எனினும் பலரிடம் பேசுவதை விட துஷ்யந்த் ஒருவரின் உதவியை நாடுவது எளிதானது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க துஷ்யந்த் மற்றும் சுயேட்சைகள் அல்லது பிற கட்சிகளின் ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷுடனான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. 20 ஓவர் போட்டி அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார்.
டெஸ்ட் தொடருக்கு விராட் கோலியே கேப்டனாக செயல்படுவார். T20 அணியில் சஞ்சு சாம்சன் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் யஷ்வேந்திர சாகுலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதுமுகம் சிவம் துபேவிற்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தை தொடர்வது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.